பயப்பட ஆரம்பிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொன்னாங்களாமா. அந்த குட்டி அணிலும் சேர்ந்துட்டு சரி வாங்க போலாம், நாளைக்கு வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பினாங்களாமா. கிளம்பும்போது வந்த அணிலும் அணிலோட நண்பர்களும் வர வழியை மறந்துட்டாங்களாமா. என்ன பண்றதுன்னு பயந்து ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னாங்களாமா. அங்க ஒரு ஆண்டை பயங்கரமா முழிச்சிட்டு வந்துதாமா. ஆண்டையோட கண்களை பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்ததாமா. அப்புறம் என்னமாச்சு? அதுக்கப்புறம் அந்த ஆண்டை அணில் பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்துதாமா. ஐயோ, அப்புறமா அணிலும் அணிலோட நண்பர்களும் பயந்து பின்னாடி போனாங்களாமா. அதுக்கு அந்த ஆண்டை சொல்லிச்சாமா, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அதை கேட்ட அணிலும் அணிலோட நண்பர்களும் திரும்பி பார்த்து ஆண்ட பக்கத்துல வந்து நின்னாங்களாமா. ஆண்ட கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னாங்களாமா. அவங்க வந்த வழியெல்லாம் மறந்துட்டோம்னு சொன்னாங்களாமா. அதுக்கு அந்த ஆண்டை உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி கூட்டிட்டு அவங்க வந்த வழிக்கே போச்சாமா. ஆண்டி, ஆண்ட பயப்படலையா இருட்டுக்குள்ள போறக்கு? ஆண்டைக்கு இருட்டு நேரம் மட்டும்தான் கண்ணுக்கு நல்லா தெரியும். அதனால ஆண்ட அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்த வழியிலேயே போச்சாமா. அதுக்கப்புறம் அணிலோட அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் அவங்க நண்பர்களையும் அணிலையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிருச்சாமா. அதை கண்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப பூரிப்பாயி ஆண்டைக்கு நன்றி சொன்னாங்களாமா. ஆண்டையும் அதே சந்தோஷத்துல திரும்பி காட்டுக்கு போயிருச்சாமா.